வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று நலத்திட்ட பணிகளை கள ஆய்வு செய்து வருகிறார். மேலும் முடிவுற்ற வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியும் வருகிறார். கோத்தகிரியில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சொத்து வரியை செலுத்தினால் ஊக்கத்தொகை என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து உச்சங்களை தொட்டு வந்த தங்கம் விலை கடந்த 2 நாட்களில் பவுனுக்கு ரூபாய் 2000 குறைந்துள்ளது. தங்கத்தை பொறுத்தவரை தங்கம் விலை குறைகிறது என்றாலும் சந்தோஷத்தில் மக்கள் அதை வாங்குவார்கள். ஏறுகிறது என்றாலும் பயத்தில் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். தங்கம் விலை ஏறுகிறது என்பதால் ப்ராஃபிட் புக்கிங் அடிப்படையில் தற்போது பலர் அதை விற்று வருகின்றனர். இதன் காரணமாக தான் தங்கம் விலை தற்போது குறைந்து வருகிறது. ஆனால் இப்படியே தங்கம் விலை குறையும் என்று சொல்ல முடியாது என்ற தகவல் வெளியானது. முதலமைச்சர் தீட்டிய திட்டங்களின் வெற்றிக்கு புள்ளி விவரமே சாட்சி என்று உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கடந்த 18/9/1999 தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் வின்சென்ட் என்பவர் மரணமடைந்த வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்டம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது தற்போதைய டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 8 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதமாக விதித்து அமர்வு நீதிமன்ற நீதிபதி தாண்டவம் உத்தரவு பிறப்பித்தார். கோடை காலம் தொடங்கியுள்ளதால் பெரும்பாலான பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு பலரும் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். அதே சமயம் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடை காலத்தில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு இலவச பயணம் என்று அரசு போக்குவரத்து கழகம் அசத்தல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கிரைய பத்திரங்களை பொதுமக்களே தயாரிக்கும் வகையிலான புதிய அப்டேட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது பதிவுத்துறை. சொத்து வாங்குவோர் அதற்கான கிரைய பத்திரங்களை தயாரிக்கும் வகையில் மாதிரிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. பத்திரப்பதிவுக்கான ஸ்டார்ட் 2.0 மென்பொருளில் இதற்கான வழிமுறைகளை பதிவுத்துறை வழங்கியுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் மனைவி மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை ஐகோர்ட் மறுத்துவிட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் நாராயணதாஸ் ஹேமபிரியா தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் நாராயணதாஸ் வீடு கட்டுவதற்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 10 லட்சம் கடன் வாங்கியுள்ளார். அதற்கு மாத தவணையும் மாதம் சரியான வட்டியும் கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 3 மாத தவணையை நாராயணதாஸ் கட்ட தவறியுள்ளார். இந்நிலையில் நாராயணதாஸ் மனைவி ஹேமபிரியா தனியாக இருந்தபோது நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமாக பேசியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஹேமபிரியா அவர்கள் முன்பே மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதனை பார்த்த நிதி நிறுவன ஊழியர்கள் தப்பி ஓடிவிட்டனர். ஹேமபிரியா பரிதாபமாக உயிரிழந்தார். பாம்பன் ரயில் புதிய பாலம் வரலாற்றில் ஒரு மைல்கல் என சென்னை விமான நிலையத்தில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆம்பூரை சேர்ந்தவர் பிரேம், வயது 26. இவர் தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக ஆம்பூரில் ரயில் நிலையத்திலிருந்து கோவை சென்னை இன்டர்சிட்டி ரயிலில் இன்று காலை தனது உறவினர்களுடன் ஏறியுள்ளார். இந்த ரயில் இன்று மதியம் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. அப்போது பிரேம் மற்றும் அவரது உறவினர்கள் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இறங்கினர். சற்று தூரம் சென்றபோது உறவினர் ஒருவர் தனது பையை அங்கேயே விட்டுவிட்டதாக தெரிவித்தார். அப்போது ரயில் புறப்பட தொடங்கியது. தவறவிட்ட பையை எப்படியாவது எடுத்தே ஆக வேண்டுமென முடிவு செய்து செல்லும் ரயிலில் ஏற முயற்சித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனை கண்ட பயணிகள் மற்றும் நிலையத்திலிருந்து அனைவரும் அலற ரயில் ஓட்டுநர் ரயிலை நிறுத்தினார். இருப்பினும் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருநெல்வேலியில் விபத்து மரணங்கள் இந்த ஆண்டு 48% குறைந்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தந்தை வழியில் போகாத ஸ்டாலின் என்று நிர்மலா சீதாராமன் விமர்சனம் செய்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த திட்டத்திற்கு கடந்த ஆண்டு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்க்க வேண்டாம் என நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கடலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடலூர் புதிய பேருந்து நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குள் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமைந்தவுடன் தான் நீட் தேர்வும் உதய்மின் திட்டமும் வந்தது என திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி எம்எல்ஏவுமான ஐ செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை என்று ஐபி செந்தில்குமார் காட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேலநம்பிபுரம் கிராமத்தை சேர்ந்த தாய் மகள் ஆகிய இருவரையும் கடந்த 2025 மார்ச் 3ஆம் தேதி அவர்களது வீட்டில் வைத்து மர்ம நபர்கள் கொலை செய்துவிட்டு அவர்களிடமிருந்து தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். கொலை வழக்கில் 3 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக உதகை அரசு மருத்துவமனையில் பழங்குடியினருக்கு 50 படுக்கை வசதியுடன் தனி கட்டடம் அமைந்துள்ளது.
தொடரும் உயிரிழப்பு, மாணவர்களை காக்க அரசு என்ன செய்ய போகிறது என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பிய நிலையில், நீட் தேர்வை ரத்து செய்யவும் மாணவர்கள் தற்கொலையை தடுக்கவும் என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் மத்தியில் தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென பாமக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ளது அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி. இப்பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் அமர்ந்திருந்த பகுதியில் இருந்த மரத்தில் தேனீக்கள் கூடு கட்டி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேனீக்கள் கொட்டியதில் 20 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி வருகை தருவதையொட்டி சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி ராமேஸ்வரம் தீவு முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக அப்பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தவிர மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ட்ரோன் பறக்க விடுவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் சைதை துரைசாமி வேலை வெட்டி இல்லாதவர், செங்கோட்டையன் கட்சி முன்னோடி என அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வருபவர் நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன். அதேபோன்று மேற்கு ஒன்றிய திமுக செயலாளரான ராஜவேல் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய குழு தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் பாமக நிர்வாகி தலையிட்டதால் கைகலப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி மாணவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் விடுவிக்க கோரி ஞானசேகரன் மனு தாக்கல் செய்துள்ளார். தர்பூசணியில் நிறம் சேர்க்க ரசாயனம் கலக்கப்படுவதாக கூறியிருந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார். அரசியலுக்காக நீலகிரி மக்களை திமுக அலைக்கழித்தது என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து வகுப்பறையிலே உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் வடச்சேரி காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளராக லட்சுமணன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் குற்றம் சட்டம் நடப்பதை கண்காணிப்பதற்காக நேற்று முன்தினம் நீதிமன்ற சாலையில் காவலர் சீருடையில் இல்லாமல் மஃப்டியில் ரோந்து பணி மேற்கொண்டு இருந்தார். அப்போது லட்சுமணன் தனியாக நின்றதை பார்த்து கொண்டிருந்த 2 பெண்களும் ஒரு இளைஞரும் அவரிடம் வந்து பேச்சு கொடுத்து, எங்களிடம் இளம்பெண் ஒருவர் இருக்கிறார், அவருடன் தனிமையில் இருப்பதற்கு ரூபாய் 1500 கொடுத்தால் போதும் என்று கூறியுள்ளனர். தான் ஒரு காவல் ஆய்வாளர் என்று வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவருடன் சென்ற நிலையில் வீட்டிற்குள் பெண் ஒருவர் அரைகுறை ஆடையில் இருந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் பணத்தின் மீது உள்ள ஆசையினால் இங்கு வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மீண்டும் கோவை அவினாசி சாலை மேம்பாலத்தில் திடீரென விழுந்த கான்கிரீட்டால் ஆடி கார் சேதமடைந்தது. 9.69% வளர்ச்சியுடன் பொருளாதாரத்தில் புதிய உச்சத்தை தமிழ்நாடு தொட்டுள்ளது என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க பெண்ணுக்கு இமெயில் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்த திருச்சி இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னைக்கு எதிரான வெற்றி 15 ஆண்டுகால தொடர் சோகத்திற்கு டெல்லி முற்றுப்புள்ளி வைத்தது. பவர் பிளே பேட்டிங் பந்து வீச்சு கவலையளிக்கும் வகையில் உள்ளது என்று ருத்துராஜ் வேதனை தெரிவித்துள்ளார். CSKவுக்கு வந்த சோதனை சேப்பாக்கத்தில் 2010க்கு பிறகு டெல்லியிடம் சரணடைந்தது. IPLலிருந்து ஓய்வு பெறும் மகேந்திர சிங் தோனி என்ற கேள்வி எழும்பிய நிலையில் இணையத்தில் வதந்திகள் பரவி வருகின்றன. தொடர்ந்து குறையும் தங்கம் விலை. நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 90, பவுனுக்கு ரூபாய் 720 குறைந்துள்ளது. வெள்ளி விலை ரூபாய் 5 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 66,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,310 ரூபாய்க்கும் விற்பனையானது. மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.